ஸோ அப்போது பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் வரப்போ ஒருத்தர் அது யாருன்னு பார்த்தீங்கன்னா உட்ரோ வில்சன்றவர். வில்சன்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனை பொலிட்டிக்கல் சயின்ஸுன்ற ஒரு டாப்பிக்கில் இருந்து பிரித்து காட்டினது இவர் தான் உலகத்துக்கே. ஸோ அதான் உட்ரோ வில்சன்றது தான் ஃபாதர் ஆஃப் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்கிறாங்க. இதுக்கான ரீசன் இது தான். அதாவது பொலிட்டிக்கல் சயின்ஸும் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனும் மெர்ஜ் பண்ணி ஒன்றா நினச்சிட்டு இருந்த உலகம், அந்த உலகத்துக்கே இந்த ஒரு பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் வேறு, பொலிட்டிக்கல் சயின்ஸுன்றது வேறு அப்படின்றது டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணி கொடுத்தது இவர் தான் உட்ரோ வில்சன். அதுவும் இல்லாமல் இவர் வந்து அமெரிக்காவோட 28th president இருக்கார். ஸோ இவரை பற்றி நான் இதுக்கப்புறம் வர வீடியோவில் அவங்களுக்கு பற்றி ஒரு லென்த்தியாக சொல்கிறேன். இப்போதைக்கு சும்மா ஒரு பேசிக் மாதிரி நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனோட ஒரு பேசிக் சயின்ஸ்லாம். ஸோ அது இல்லாமல் உங்களுக்கு லாஸ்ட்டாக ஒரு பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன்னா ஒன்று என்ன சொல்லலாம், ஒரு குறிப்பிட்ட ஒரு சின்ன ஒரு டெஃபினேஷன் சொல்லணும்னா, பொது நிர்வாகம் என்பது அரசாங்கத்தின் செயல்பாடுகளே ஆகும். ஓகேங்களா? அதாவது கவர்மெண்ட் ஆஃப் ஒர்க், அதுதான் நம்ம பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் நம்ம சொல்லலாம். ஸோ புரியுங்களா? ஸோ இதுதான்.